सर्वक्षेत्रेषु भारत அப்படின்னு ஆரம்பிச்ச ஸ்லோகத்துல கஷேத்திரஜாதி வாங்கிட்டு கஷேத்திரஜ்யன்ட்ட அதிங்கிற ரெண்டு சௌத்திய சப்தங்களால கஷேத்திரம் கஷேத்திரஜன் சேதனம் அசேதனம்ங்கிற வாசி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் நான் ஆத்மாவாக இருக்கிறவன் அப்படின்னு பகவான் தன்னுடைய சர்வ சரீரத்தை சேதனாசேதனங்கள் எல்லாம் தனக்கு சரீரமாக இருக்கிற தன்மையை இந்த ஸ்லோகத்துல இதுதான் நம்முடைய சித்தாந்தத்தினுடையதான பிரதான பரிசந்திரமான தத்துவத்தை விளக்கிற ஸ்லோகம். அதனால இந்த ஸ்லோகத்தை பாக்கிட்டார் இவ்வளவு நீளமா வியாக்கியானம் பண்றாங்க. இதுல கடைசியில எத்திரத்துக்கு சர்வம் ஆத்மயோ பூஜு எத்திரத்து ஆக்கிய சர்வம் திரும்பி இகங்கிற சப்தத்தினால எது சொல்லப்படும் ஜெகத்தான் இங்க அத்தியங்கிற சப்தத்தினால சொல்லப்படும். ஆக்கிய சர்வம் ஆத்மயோ பூஜு இந்த ஜெகத்தில் உள்ள சமஸ்த பதார்த்தங்களுக்கும் இதுல ஆத்மாவாக பரமாத்மா இருக்கிறான் என்று நான் நிஷேதவதன் ஆரம்பத்திலே தத்தாபிகம் சர்வம் தம் பராதாது யோ அந்யத்ர ஆத்மனஹ சர்வம் வேத ஆத்மனஹ அந்யத்ர ஆத்மாங்கிற சப்தம் இருபார்த்தவா சொன்னா பரமாத்மாவுக்கு இருக்கிற சப்தம். இதுக்கு ஒரு அதிகரணமே மேல பாஷ்யத்துல வரப்போகுது. வாக்கியான்மயா அதிகரணம் பேரு. வாக்கியான்மயா இல்லையா வாக்கியான்மய எதுனாக்க வாக்கியானா ஆத்மசப்தத்திய பரமாத்மா விஷய அன்மயா வேத வாக்கியங்கள்ல பிரத்யேகாத்மா ஜீவாத்மா முக்தாத்மா பத்தாத்மா போன்ற விசிஷ்டமான விசேஷங்களுடைய ஆத்ம சப்தங்கள் தான் ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய ஆத்மா நிருபாதிகமா எந்த விசேஷமும் இல்லாமல் ஆத்மா அப்படின்னு சொன்னா பரமாத்மாவை தான் தெரியும். இத 3 ரிஷிகளுடையதான மதத்தை எடுத்து ஆஸ்பரத்தியர் ஔர்யோனி காககஸ்தன் சொல்லக்கூடிய 3 ரிஷிகளுடைய மதத்தை எடுத்து சூத்திரகாரன் பாதராயணன் நிரூபணம் பண்ணிடுறார். அதனால ஆத்மா விஷயத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். அந்நியற்ற ஆத்மா ஆத்மனஹா அந்நியற்ற அப்படின்னு பரமாத்மா இல்லாத இடத்துல பரமாத்மா ஒழித்த வேறொரு பதார்த்தத்தை வேறொரு பதார்த்தமாக யஹா சர்வம் வேத சர்வம் தம் பராதா சர்வமும் அவனை கைவிட்டதாகிறது. அதாவது அவன் ஒரு புருஷார்த்தத்துக்கு தகுதியற்றவனாக ஆகிறான். சர்வம் தம் பராதாது யோ அந்நியற்ற ஆத்மனஹா சர்வம் வேத ஆத்மனஹா அந்நியற்ற ஆத்மனஹா அந்நியற்ற முடிவே கிடையாது. ஏன்னு கேட்டா எல்லா வஸ்துக்களையும் ஆத்மா தான் உள்ள இடம்போதும் இந்த வஸ்துக்கள் உள்ள இடமெல்லாம் தான் இருக்க முடியாது. எல்லா வஸ்துக்களையும் பிரம்மம் கலந்துருக்கு. அது தவிர இந்த பரமாத்மா எந்த வஸ்துவும் இல்லாத இடத்திலையும் தான் விபுவா இருக்கான். அதனால அந்த பதித்த சர்வபதங்களை வியாபித்திருக்கிற பரமாத்மாவை தவிர வேற எந்த பதார்த்தமும் கிடையாது தாற்பயம். அதாவது பரமாத்மாவால வியாப்தியம் அல்லாததான பரமாத்மாவால வியாபிக்கப்படாததான பதார்த்தம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா நிஷேதவதற்கு விஷயம் இல்லையே. பரமாத்மாவை தவிர எந்த பதார்த்தமுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பரமாத்மாவால வியாபிக்கப்படாத பதார்த்தம் எதுவும் இல்லை என்றால் தாற்பயம். அதுதான் சர்வம் தம் பராதாது யோ அந்நியற்ற ஆத்மனஹா சர்வம் வேத அப்படிங்கிற வாக்கியத்தினால அடுத்தபடியா சத்தியகா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய விஸ்வஸ்வநேதது இத்தியாதினா இந்த வாக்கியம் போன வாக்கியம் இருக்கு இல்லையா, அது பிருகதாரண்யக வாக்கியம். இது சத்தியகா ஏதஸ்யங்கிற வாக்கியமானது இது சுபாலோபனிஷத்தை சொல்லப்படுற வச்சனம். சத்திய ஏதஸ்ய இத்தியாதினா சத்திய ஏதஸ்யன்னு பரமாத்மாவுக்கு இல்லையா ரெண்டு சொல்லிருக்கு. சத்திய ஏதஸ்யங்கிறது சத்திய அப்படிங்கிறது பரமான அமூர்த்த ரூபம்,
ஏகத்தையே வந்து கையிட்டு காட்டும்படியாக இருக்கிறதான மூர்த்தமாகிற கண்ணுக்கு இலக்காகிற ரூபம். சத்திய ஏகத்திய சத்தியமா ஏகத்திய ஆத்மனா மகதோ பூதத்திய மகதோ பூதத்திய மகத் பூதம். மகத் பூதம் சர்வத்தையும் வியாபித்ததான பூதம். சாஸ்திரம் இல்லையா, ஏகோ விஷ்ணு மகத்பூதம் புதத் பூதானி அநேகா ஸ்ரீ லோகான் வியாபிய பூதாத்மா முன்பே விஷ்ணு அப்படிங்க. அதனால மகதோ பூதத்தியன்னு நினைத்தோம் சர்வ வியாபினா சத்திய ஏகத்திய சர்வ வியாபினா விஸ்வசிதம். அவருடைய மூச்சு காற்று இல்லையா, விஸ்வசிதம் ஏறது யத்வேதா யஜுர்வேதா சாமவேதா அதர்வாணிரஸ்தே. சர்வ வேதங்களும் பகவானுக்கு மூச்சு காற்று. பகவானுக்கு மூச்சு காற்றுங்கிறது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட பகவானுக்கு மூச்சு காற்றுன்னு கேட்டாங்க. ஏன் மகதோ பூதத்திய மகதோ பூதத்தியன சர்வ வியாபகனான பகவானுடையதான மூச்சு காற்று. சர்வ வியாபகங்களுக்கு முன்னால சத்திய ஏகத்திய என்று பகவானுடைய மூர்த்தமாக 2 ரூபங்களையும் பிரசித்திய அந்த பரமாத்மா தான் சர்வத்தையும் வியாபித்திருக்கிறவன்னு மகதோ பூதத்திய சம்பத்தினால சொல்லி அந்த பகவானுடைய மூச்சு காற்று ரிக்வேதாதிகள் அப்படின்னு சொன்னதுனால பகவானுடைய சர்வ வியாபகம் இந்த நிஷேதத்திலேயே சித்தமாக. அதனால பரமாத்மாவை தவிர மற்ற சர்வ பதார்த்தங்களை நிஷேதிக்கப்படுவது எதுன்னு கேட்டா பரமாத்மாவினால வியாபிக்கப்படாத பதார்த்தங்கள். அதாவது பரமாத்மா ஆத்மாவாக இவர்கள்லாம் சரீரமாக அனைத்தையும் வியாபிச்சிருக்காங்க. அந்த வியாப்தி ரசிதமான பதார்த்தங்களை நிஷேதிச்சிருக்கவே சர்வ பதார்த்த நிஷேதம் இல்லை. இது சத்தியமா ஏற்ற மகதோ பூதத்திய விஸ்வசமேதம் ரிக்வேதா இத்தியாதினா ஏவம் சிதவிதீஸ்வராணாம் ஸ்வரூபபேதம் ஸ்வபாவபேதம் ச வதந்தீனாம் காரியகாரண பாவம் காரியகாரணையோகோ அனன்யத்துவம் வதந்தீனாம் ச சர்வாசாம் ஸ்ருதீனாம் அவிரோதா. எல்லா ஸ்ருதிகளுக்குமே பரஸ்பர விரோதம் இல்லாத தன்மை. எந்த ஸ்ருதியும் ஒன்றோடு அர்த்த விரோதம் கொண்டது அல்ல. எந்தெந்த ஸ்ருதிகள் சிதவிதீஸ்வராணாம் ஸ்வரூப வேதம் ஸ்வபாவ வேதம் வதந்தீனாம் ஸ்ருதீனாம் சேகனம் அசேகனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடியதான இந்த 3 தத்துவங்கள் இருக்கு. இந்த 3 தத்துவங்களுடையதான சொரூப பேதம் மூன்று சொரூப பேதம்னு நினைக்கும். அவைகளுக்குள்ளதான சொரூப விஷயம் பரமாத்மா சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்வாதிகளான சொரூப நிரூபக தர்மங்கள் 5ஆலும் நிரூபிக்கப்பட்ட சொரூப விகாரமோ சுபாவ விகாரமோ அர்த்தவனான நித்தியமான சர்வத்தையும் வியாபித்ததான சர்வ சரீரியான சர்வ அந்தராத்மாவாகிற தத்துவம். அப்படி ஈஸ்வர ஸ்வரூபம். இது ஈஸ்வரன் சொல்லும். இப்ப அதனால சேத்தனம் இருக்குதா, சேத்தனானால் இந்த ஞானத்துல அனந்தத்துல ஆனந்தத்துல அமலத்தாதிகளான சொரூப நிரூபங்களால் நிரூபிதமான ஞானம் ஆனந்தம் அமலம் அணுவில் இருக்கக்கூடிய சுயம் பிரகாசமாக ஞானீக நிரூபணியனாக ஞாதாவாக பகவானுக்கு சேஷபூதமாக அனுபவிமானமாக இருக்கிறார். இதுதான் சேகர ஸ்வரூபது. அச்சிப்பதார்த்தத்தை எடுத்துட்டாக்க சத்துவ சமஸ்தங்களான திரிகுணாத்மகமாக எப்பொழுதுமே சதனமாக விகாரத்தை அடைந்து கொண்டே இருக்கக்கூடியதான சொரூப விகாரத்தால அழிந்தெறிந்து பல வஸ்துக்களாக தோன்றக்கூடியதான பகவானுக்கு சேஷபூதமான பதார்த்தம். இதுதான் அச்சித்துடைய ஸ்வரூபம். இப்படி சித் அச்சித் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய 3 தத்துவங்களுக்கும் ஸ்வரூப பேதம். அதனால அவர்களுக்கு சுபாவ பேதம். ஸ்வரூப அனுபந்தியாக இப்படிப்பட்ட ஸ்வரூபத்துக்கு அனுபந்தியாக இருக்கிற ஸ்வரூபத்துக்கு அற்புதமா இருக்கிற தர்மங்கள் எல்லாம் சுபாவம். பகவானா அவருக்கு என்ன அவனுக்கு சுபாவம் என்னன்னு கேட்டாக்க
ஞான வலைஸ்வரி வீரசக்தி தேஜப்பிரபுதி சௌசீல்ய வாத்சல்ய கல்யாண குணம் சித்தனாகவும் ரொம்ப நித்தியமான நிரவத்தியமான நிரதிசிய போக்கியமான சௌந்தரிய சௌகுமாரியாதி யுக்தமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனாக இருக்கிறது. இப்படி பெரிய விராட்சாரோடு என்றும் கூறினவனாக இருக்கிறது. ஜகத்தினுடைய சிருஷ்டி பிரளயாதிகளை எல்லாம் லீலையாக கொண்டிருப்பவனாவது மோட்சப்பிரதனாகவும் முக்த போக்கியனாகவும் இருக்கிறது. இவைகளெல்லாம் பரமாத்மாவுக்கு சொந்தம். இந்த ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கு அதீனமான அவனுக்கு பரபந்தனாக இருக்கக்கூடிய இந்த கற்றுக்கும் பூக்கிவாதிகள் எல்லாம் உடையவனாகவும் அந்த பரமாத்மாவினால இது பூர்வ கர்மானுகுணமாக மாறி மாறி பல பேருக்கும் திறந்து கடைசியில பகவானுடைய அனுகிரக விசேஷத்தினால அவனால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஆச்சார சம்பந்தத்தால சம்சாரத்தை விட்டு மோட்சத்தை அடைவது. அப்புறம் மோட்சத்தை அடைந்த பிறகு என்றைக்கும் இந்த சம்சாரத்துக்கு செல்வதாக மிக்க நிரவதிகமான ஆனந்தானுபவத்தோட பரவு. இதெல்லாம் ஜீவனுடையதான சுபாவம். இதை மாதிரி அச்சித்துடைய சுபாவம். இப்படி சிதச்சிதாத்மக ஈஸ்வரான ஸ்வரூப வேதம் சுபாவ வேதத்தை வதந்தினாம் சுதீனாம். இப்படிப்பட்ட சுதிகள் இருக்கு. அந்த சுதிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த காரிய காரண பாவம் சேதனா சேதனங்கள் எல்லாம் காரியம் ஈஸ்வரன் இவைகளுக்கெல்லாம் காரணம்னு இந்த காரண காரிய பாவம் வதந்தினா சுதீனா. அடுத்தபடியா காரிய காரணையோகோ அனன்யத்துவம் வதந்தினா சுதீனா. சேதனா சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் காரிய காரண பாவத்தை சொல்லி காரியத்தோடு காரணத்தோட வாக்கியது ரெண்டும் ஒரே பதார்த்தம் சொல்லக்கூடிய காரண காரியோகோ ஏக திரவியத்துவம் காரண காரியோகோ அனன்யத்துவம் சொல்லக்கூடிய. இப்போ சிதஜீஸ்வரான சொரூபதேதம் சுதாபேதத்தை வதந்தினாம் சுதீனாங்கிறது வேத சுதிகள். காரிய காரண பாவம் வதந்தி ஸ்துதி அப்படிங்கிறதெல்லாம் வேத ஸ்துதிகள். காரிய காரணயோகம் அனன்யத்துவம் வதந்தினாம் சுதீனாங்கிறது அபேத ஸ்துதி. இப்படி வேத ஸ்துதிகளுக்கும் அபேத ஸ்துதிகளுக்கும் சர்வாசாம் சுதீனாம் அவிரோதா. இந்த ஸ்துதிகளுக்கு வேத ஸ்துதிகளுக்கும் அபேத ஸ்துதிகளுக்கும் பரஸ்பரம் விரோதம் என்ற தன்மை. அதை எதை கொண்டு நிரூபிச்சிருக்கோம்? அந்தர்யாமி பிராமணத்துக்கு சொன்ன சரீராத்ம பாவத்தை. அதுக்கப்புறம் சிதஜிதோகோ பரமாத்மனத்த சர்வதா சரீராத்ம பாவம் சரீரபூதயோகோ காரணதசாயாம் நாமரூப விவாத அனர்ஹ சூக்ஷ்மதசாபத்தியம் காரியதசாயாஞ்ச சதர்ஹ ஸ்தூலதேகாபத்தியம் வதந்தி. சிதஜிதோகோ பரமாத்மனः சரீராத்ம பாவம் விருந்தோ பரமாத்மா சரீராத்மபாவம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப சர்வதான் சர்வதான சர்வாவஸ்தைகள். ஏன்னா அப்ப சம்பிரதாய நிஷ்டர்கள்லேயே ரொம்ப பூர்வர்கள் இதுல என்ன சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொப்பிரகாசிக்கு அகாதத்துக்கு முன்னாடியே நம்முடைய பாஷையே அது சித்தாந்தத்திலேயே சரீராத்ம பாவம் அப்படிங்கறதெல்லாம் பத்த திசையில தான். முக்த திசையில சரீராத்மாவும் கிடையாது. சில பேருக்கு அபிப்பிராயம் இருந்தது. அவர்கள் மட்டத்தை பூர்வபட்சமாக கொண்டு சிவபிரகாசியில ஒரு வர்ணனம் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு திருஷ்டாதிகரணத்துல சிவபிரகாசிகள் பக்தி இருக்கு. சேதனா சேதனை இந்த ஆத்மாவுக்கு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்குள்ள சரீராத்ம பாவம் முக்த செய்த இல்லைங்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இது வேற யாரும் அது. ஏன்னா ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சரீராத்ம பாவத்தை ஒத்துண்டது பாக்கியார் மட்டும்தான். அதனால நம்ம சித்தாந்தத்திலேயே நம்ம சம்பிரதாயத்தை ஏற்கனவே யாரோ சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. அந்த அபிப்பிராயம் தப்புன்னு சொப்பராசிகளை காண்பிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா சரீராத்ம பாவம் அசேகதேசி பாவம்லாம் சொன்னா சாமியம் வராது. மோட்சத்துல சாமியை சுத்தி உண்டானம். அதனால சரீராத்மபாவ சுத்திக்கும் இந்த சாமியை சுத்தி பரமசாமி சுத்திக்கு விரோதம் வந்தா மோட்சத்துல பரமசாமி சுத்திக்கு தான் வெளியிருக்கும். அதனால மோட்சத்துல சர்வ சாமியை சுத்தி
பத்த திசையில சரிதாத்மாவை சுற்றி இப்படி நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அதனாலதான் இங்க பாஷிக்காரே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க, விதத்திலோ பரமாத்மனத்த சர்வதா சரிதாத்மபாவம், சர்வதான சர்வாவஸ்தைகள் சர்வ திசையில் பத்த திசையோடு முக்த திசையோடு வாசிய சர்வதா சரிதாத்மபாவம். அப்புறம் சரீரபூதையோ காரணதசாயாம் நாமரூப விபாக அனர்த்த சூக்ம திசா பற்றி காரண திசையில இந்த சேகரா சேகரங்கள் எல்லாவற்றுக்கும் நாமரூப விபாகம் மட்டும்தானே. கடம் படம் போன்ற நாமம், அதுக்கப்புறம் அந்த புது சோதராகாரம் கம்பு கிரிவாங்கி போன்றதான ரூபங்கள், இப்படிப்பட்ட நாம ரூபங்கள் அத்ததான சூக்ம தசாபத்தியும் காரிய திசையில நாமரூப விபாகங்களுக்கு அதிகமான ஸ்தூல தசாபத்தியும் சொல்கிறான ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதியில நியாயத்தை இது பிரம்மாஜானவாதத்திய ஔபாதிக பிரம்மபேதவாதத்திய அந்நியாதி அபன்யாய மூலத்திய அந்நியாதி சகல ஸ்ருதி நிரூபத்திய न कथंचित प्रवेगास्तु காலம் அப்படி உத்தரேன. இப்ப இந்த ஸ்ருதிகளை கொண்டு எல்லாம் நிர்வகிக்கப்பட்ட காரணத்தால, இவையெல்லாம் அறியப்படுகிற காரணத்தால பிரம்மாஜானவாதம், பிரம்மம் மட்டுமே உள்ளது, வேற எந்த பதார்த்தமும் கிடையாது, பிரம்மமே தன்னுடைய அஜானத்தாலே தானே பல வஸ்துக்களாக இருப்பதாக பிரமிக்கிறது சொல்லக்கூடிய சங்கர மதம் இருக்க, அந்த சங்கர மதம் தான் பிரம்மாஜானவாதம். சங்கர மதத்துல பிரம்மம் ஒன்னே ஒண்ணு, அதுவும் ஞானமாகிற பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஞானமாகிற பிரம்மத்தை தவிர வேற எந்த பதார்த்தமும் இல்லை. அப்ப இவ்வளவு பதார்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நான் தானே பிரம்மம், எனக்கு முன்னால இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்குதான் நான் பிரமிக்கிறேன், எனக்கு முன்னால இத்தனை அச்சு பதார்த்தங்கள் இருப்பதாக நான் பிரமிக்கிறேன். ஏன் நாம் தான் அஜ்ஞான சாட்சியான பிரம்மம், எனக்கு அஜ்ஞான சாட்சித்துவம் போயிடுச்சுன்னா நான் பிரம்மம். ஜெகத்காரணம் ஜெகத்துக்கு எங்க இருக்கு, ஜெகத்காரணத்தோட ஜெகத் இருப்பதாக பிரமிக்கிறது தான், இல்லாத ஜெகத்தை இருப்பதாக பிரமிக்கிறது தான் ஜெகத்காரணம். அதுக்காக பிரம்மத்தினுடைய பிரம்மத்துக்கு அஜ்ஞானத்தினுடைய அஜ்ஞானத்துக்கு பிரம்ம ஆசிரியமாகும் பொழுது பிரம்மத்துக்கு அஜ்ஞான சம்பந்தம் உண்டாகி, அதனால தன்னையே ஏகமாக அத்விதீயமாக இருக்கிற பதார்த்தமானது தன்னையே அநேகமாகவும் சத்விதீயமாக பிரமிக்கிறது. ஞானஸ்வரூபமான பிரம்மத்தை அஜ்ஞானம் மறைக்கும். ஞானஸ்வரூபங்கிறது வேற விஷயமான ஞானம், மறைக்கிற அஜ்ஞானம் வேற விஷயமான அஜ்ஞானம். அதே விஷயமான ஜானம் தான் அதே விஷயமான அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தனை இல்லை, அந்நிய விஷயமான அஜ்ஞானத்துக்கு அந்நிய விஷயமான நிவர்த்தனை இல்லை. அஜ்ஞானமோ ஜெகத் விஷயமானது இல்லையா, ஞானமோ பிரம்மஸ்வரூப விஷயமானது. அந்த ரெண்டு அஜ்ஞானமும் சோஃபா அவைகள் ரெண்டுக்கும் விஷய பேதம் இருக்கிறது. ஒரு விஷயமான ஞானத்தோட அதே விஷயமான அஜ்ஞானம் தான் கெனாட் கோயிச்சு. அந்த ஞானத்தால் இந்த ஞானம் அழிஞ்சு கூட கிட்டே போக முடியாது. இந்த ஞானத்துக்கு விஷயம் வேற, அந்த அஜ்ஞானத்துக்கு விஷயம் வேற. அஜ்ஞானம் ஜெகத் விஷயமானது, பிரம்மத்துடைய ஞானம் சொரூபம், அந்த ஞானமானது சொரூப விஷயமானது. பிரம்மம் ஞான சொரூபமா இருக்கிறதுங்கிறதானது சொரூப விஷயமான ஞானம். இந்த அபிஷேக அஜ்ஞானம் இருக்குங்க, அது ஜெகத் விஷயமான அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்துக்கு அந்த அஜ்ஞானம் வெவ்வேறு விஷயம். எத்விஷேக ஞானம் தத்விஷேக ஞானமேவ தது நிராகரோதி நது அந்நிய விஷயம் அஜ்ஞானம். எனக்கு வேதாந்தமே தெரிய மாட்டேங்கிறது, நான் போய் ஜாகிரதி வாசிச்சேன்னா இந்த வேதாந்தத்துக்கு அஜ்ஞானம் எந்த விஷயமான அஜ்ஞானம் இருக்கோ அந்த விஷயமான ஞானத்தினால்தான் விஜயம். ஒரு விஷயமான ஞானமும் அதே விஷயமான அஜ்ஞானமும் தான் ஒன்றோடு ஒன்று சேராது. ஒரு விஷயமான ஞானமும் வேறொரு விஷயமான அஜ்ஞானமும் சட்டம்.
வேற அஜ்ஞானத்துக்கு ஞானத்துக்கு வேற விஷயம் கிடையாது, அஜ்ஞானத்துக்கு வேற விஷயம் உண்டு. உலகத்தை இல்லாத விஷயத்தை இருக்குதா பிரமிக்கிறதா அஜ்ஞானமே, வேற அஜ்ஞானம் தான் வேணுமே. ஞானத்துக்கு விஷயமாகிற வேற ஒரு பதார்த்தம் தான் கிடையாது, அஜ்ஞானத்துக்கு விஷயமாகிற பதார்த்தம் உண்டே. பிரம்மத்தை தவிர பரமார்த்தமான பதார்த்தம் தான் கிடையாது, அபரமார்த்தமான பதார்த்தம் உண்டே. அதனால அதையும் பார்க்கல. அது அப்புறம் இல்ல திரும்பியும் வேற வேற இஷ்யூ பிரமாணம் கொண்டு வேற இஷ்யூ கொண்டு அதை நிராகரிக்கிறார். அது நாட்டவர்களுடைய நியாய தத்துவத்திலிருந்து எடுத்திருக்கார் பாஷிதா. நாட்டவர்கள் இந்த அவர் சங்கர சொல்றதான இந்த பிரம்மத்தினுடைய சொரூப ஜானம் வேற, இல்ல அவித்யாவதான அஜ்ஞான விஷயம் வேற அப்படின்னு இது அதை திரஸ்கரிக்காது அப்படின்னு சொன்னதை நாதமணிகளே நியாய தத்துவத்தை அந்த நியாய தத்துவத்திலிருந்து 3 ஸ்லோகம் எடுத்து அந்த ஸ்லோகங்களை பாக்கியா வியாக்கியானம் பண்றது. பிரம்மஸ்வரூப விஜயானம் அஜ்ஞானம் திரஸ்கரியாது சப்த நிவர்த்தனை. அதனால இப்போ ஜகத்துங்கிறது அஜ்ஞான விஷயம், பிரம்மஸ்வரூபங்கிறது ஞான விஷயம். அதனால ஞான விஷயம் மன்னிட்டு, அதனால அவளுடைய பிரம்மாஜானவாதத்தை வேற வழியில போயிட்டாங்க. இந்த கேள்வி கேட்க முடியாது, இந்த கேள்விக்கு அவ பதில் அவள்கிட்ட பதில் இல்லாத கேள்வி கேட்க. அதனால அவர்கள் சொல்ற பிரம்மாஜான உலகிற்கு அந்த பிரம்மாஜானவாதம் கட்டியாது அப்படிங்கிறதுக்கு வேற நிரூபணம். அடுத்தபடியா பிரம்மாஜானவாதம் சங்கரனுடைய மதம், ஔபாதிக பிரம்ம பேதம் அப்படிங்கிறது பாஸ்கருடைய மதம். பாஸ்கர மதத்துல பிரம்மமும் சத்தியம், இந்த ஜெகத்தும் சத்தியம். சங்கரோட காட்டும் பாஸ்கருக்கு வித்தியாசம் என்ன? பாஸ்கருக்கு ஜெகத்து நிச்சயம் இல்லை, பாஸ்கருக்கு ஜெகத் சத்தியம். அது ஜெகத் சத்தியம்னா அவருக்கு அத்வைத்தியாவா இருக்குன்னு கேட்டா அத்வைத்தியாவும் இருக்கு, ஜெகத்தை சத்தியம்னு ஒத்துக்கணும்னா அப்ப ஜெகத்தை உபாதியினால வந்தது. பிரம்மத்துக்கு அத்வைத்தமாக அபேதமாக இருப்பதுதான் பிரம்மத்துக்கு சுவாபாதி, அதான் நிருபாதிக ஆகாரம். இது இந்த ஜெகத்திற்கு இந்த ஜெகத்தால சேதனாஜாதம் இல்லையா, அதெல்லாம் ஔபாதிகமான பிரம்மம். உபாதியினால பிரம்மத்தினுடையதான உபாதியினால இல்லையா பிரம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகாரம் தான் இது. இந்த ஜெகத் ஜெகத் சத்தியம். எது உபாதி இருக்கிறவர்கள் ஔபாதிக்கு ஆகாரம் சத்தியம். சங்கரரை போல ஜெகத்து நிச்சயம் இல்லை. ஜெகத்தானது ஔபாதிக பிரம்ம பேதம். ஜெகத்துக்கு பிரம்மத்துக்கு பேதம் சத்தியம். எவ்வளவு காலம் வரையிலும்? உபாதி உள்ள காலம் வரையிலும். உபாதிக்கு உபாதி எது? கர்மாக்கள் தான், புண்ணிய பாபூர்வ கர்மாக்கள் தான் உபாதி. அனாதி அந்த போக சம்சாரம் கூட அனாதி என்ன, நாம பக்தனா இருக்கிறது கூட தான் அனாதி. நாம பக்தனா இருக்கிற நாள் குடிச்சு நீதான் பக்தனானு வச்சுக்கணும். அனாதியா இருந்து போகாதுன்னு யார் சொன்ன? அனாதியா உங்களுக்கு போகவே போகாதுன்னு யாருமே ஓட்ட கிடையாது. ஏன்னா சம்சாரம் அனாதி. நாமெல்லாம் என்னைக்கு பக்தனானோம் தெரியாது, இல்லை ஆகவே இல்லை. பக்தனாக இருந்துருக்கோம் இல்ல. நாம் எங்காவது ஒரு நாளைக்கு பக்தனானோம், நமக்கு எங்காவது ஒரு நாளைக்கு இந்த அவித்யா கர்மம்னா வந்தது அப்படின்னு சொன்னா சுத்தமா இருக்கிறவங்க வந்தது அப்படின்னு. ஏன் அதெல்லாச்சு மோட்சத்தை அடைந்தா அப்புறம் சம்சாரம் நிமித்தி அதெல்லாம் பொய்யப்படும். அவித்யா கர்மங்கள்லாம் இல்லாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவித்யா வந்ததுன்னு சொன்னா அப்புறம் திருப்பி போய் அவன் சுத்தமானது திரும்பி ஒரு நாளைக்கு வரும். அதனால நாம பத்தாவஸ்த அனாதி, பத்த ஜீவனும் அதனுடையதான கர்மாக்களும் எல்லாமே அனாதி. அனாதியானதுல போகவே உபாதி அனாதி, பிரம்மமும் அனாதி. அனாதியான பிரம்மத்துக்கு அனாதியான கர்மானால உண்டானதான உபாதியினால உண்டான இந்த ஔபாதிகமான ஜெகத்தும் அனாதி. இதுக்கு நிவர்த்தி உண்டு. அவர் சம்சாரம் சத்தியம், ஜெகத்து சத்தியம் ஒத்துக்கிறதுனால சங்கரோட கூட இவருக்கு ஞான மாத்திரத்தினால தத்துவம் செய்ய ஞான மாத்திரத்தினால போகாது. இதான் மதத்துல தியான உபாசனங்கள்லாம் உண்டு.
லகு சித்தாந்தத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாஸ்கர மதத்தை கொண்டுதான் முதல்ல சங்கரனுடைய முதல்ல பூர்வ. ஆனா பாஸ்கர மதத்துல ஜெகத் எங்கெங்கெல்லாம் ஜெகத் சத்தியமோ அங்கெல்லாம் ஞான மாத்திரம் நிவர்த்தி கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஜெகத் நிச்சயமோ அங்க மட்டும்தான் ஞானத்தான் நிவர்த்தி. ஒரு ரஜுல பிரமிக்கப்பட்ட மித்தியா சர்ப்பம் இருக்கு இல்லையா, கைத்துல பிரமிக்கப்பட்ட மித்தியான சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை நாயம் சர்ப்பகா ரஜுரேகா, இது சர்ப்பம் இல்லை கயிறு தான் ஞானம் இருந்தாலும் இந்த சர்ப்பத்தை விட்டு. ஆனால் நிஜ சர்ப்பத்துக்கு இது சர்ப்பம் இல்லையோ, இந்த சர்ப்பம் ஞானம் எழுந்ததான் நிவர்த்தி வராது. சர்ப்ப ஜான பூர்வகமான அதிர்ஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு வியாபார விசேஷமோ பண்ணணும். ஒன்னு சர்ப்பம் தெரியும், அதை கம்பெனி அடிக்கணும், இல்ல ஏதானும் ஏதாவது மந்திராதி பிரயோகம் பண்ணணும், அப்படிதான் பண்ணாதான் போகணும். நிஜ சர்ப்பமானது வெறும் ஞானமாக தான் நிகழ்ச்சி. சங்கரமதத்துல சம்சாரம் நிகழ்ச்சி, அதனாலதான் அவர் மதத்துல வெறும் ஞான மாத்திரத்தினால அறம் பிரம்மாசி ஞான மாத்திரம்தான் தெரியும். ஜகத்து சத்தியம் நினைக்கக்கூடிய மதங்கள் பௌத்தர்களையும் சங்கரையும் தவிர பாக்கி எல்லா மதத்திலையும் ஜெகத் சத்தியம். அதனால வெறும் ஞான மாத்திரத்தான மோட்சம் கிடையாது. ஞான மூலமான தியான உபாசனாதிகளான உபாயங்கள் அனுப்பிச்சுதான் தானம் செய்ய கிடையாது. ஏன்னா கடைசியில் அவருக்கு தானம் செய்யணும்னு சொன்னா அது அத்வைத்தானது இல்லையா. கடைசியில உபாதி போனவுடனே என்ன இருக்கு, இந்த ஜீவனாந்த வஸ்து சூரியன் பரமா அந்த உபாதி சேர்ந்தவுடனே பரமாத்மாவிலே சொல்லும். அவர்கள் இந்த மகாகாசம் கடாகாசமாகி கடம்புற உபாதியினுடைய விலாசத்தை திரும்பியும் மகாகாசத்தை கலந்து விடுறது சொல்றது. அது இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது சங்கரர் சொன்னதா சொல்றார். இதுக்கு சங்கரர் சமமே கிடையாது. சங்கருக்கு உபாதியே கிடையாது, கடகாசம் கடமே கிடையாது. இது பாஸ்கர மதத்தை சொல்றாங்க. சங்கரே அது சொல்லல. சங்கர் என்ன சொல்றாரு, அர்த்தராஜ மாத்திரத்தின் வழியா அப்ராகிருதமான லோக விசேஷத்தை போய் அங்க அவனுக்கு அந்த பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்படுறதுன்னு அவர் சொல்ற. சொல்லி சொல்ற சங்கருக்கு முக்தனே கிடையாது. சங்கரது யாரு முக்தன்? முக்தன் யாரு? பிரம்மத்தை தவிர்த்து முக்தன் யாரும் கிடையாது. அது வந்து அவன் முக்தன் இல்லை. பரவத்துக்கு போன காரணத்தால முக்தனாக மாட்டான். பரவத்துக்கு போகணும், பரவத்துக்கு போகணும், பரவத்துக்கு போய் அங்கேருந்து மோசத்தாரு. இங்கேயே நிற்குல பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்கு தீரனா இல்லாதவங்க இல்லையா, அது தீரன் அல்லாதவனுக்கு சகுண பிரம்மம். இந்த சகுண பிரம்ம உபாசனத்தினால இங்கேருந்து அர்த்தராஜ் வாங்கிய பரமபதத்துக்கு போறோம், மோட்சத்துக்கு இல்லை பரமபதத்துக்கு போறோம். அந்த பரமபதத்துல போனா பரமபதத்துல என்ன விசேஷத்துக்கு சங்கரன் சொல்றாருன்னு கேட்டா, அந்த லோகத்தை ரஜஸ்தம குணங்கள் கிடையாது, சுத்த சத்துவமயமான லோகமா இருக்கிறதுனால அந்த லோகத்தை ஞான விரோதிகளுக்கு, அதனால சுத்த சத்துவமயமான லோகமா இருக்கிறதுனால ஞான விரோதிகள் இல்லாம சீக்கிரமா இந்த திரிகுண பிரம்ம சாட்சாத்காரம் இல்லையா, அந்த சாட்சாத்காரம் ரொம்ப சுலபமா ரொம்ப சீக்கிரமா ஏற்படுது. இந்த அளவுக்கு வைகுண்டலோகருக்கு அதுல ரஜகுணங்கள் இல்லை இல்ல, அதுல சத்துவகுணம் மட்டுமே இருக்கிறாரு. ஏன்னா அதுதான் சுத்தியில சொன்னது மறைக்க முடியாது. சுத்தியில எதுக்கு வைகுண்டலோகம், எது பெற்று மண்டலத்தை அப்பாற்பட்டது, அதுல ரஜசம குணங்கள்லாம் இல்லை, அது சுத்த சத்துவம் மட்டுமே இருக்கிறதுனா சுத்தியில எதுக்கு சொல்லி வைகுண்டலோகத்தான்னு கேட்டா, இல்ல இங்க முடியாதவா அங்க போய் சமூக குடும்பத்தை உபாசிச்சா அந்த வைகுண்டலோகத்துக்கு கட்டிக்கிட்ட, அப்புறம் அந்த வைகுண்டலோகத்திலேருந்து நிர்குண குடும்பத்தை சாட்சாத்தரிச்சு முக்தனாகலாம். சரி, அப்ராகிருதம் ஜெகத்வியாபாரம் யார் சொன்னா? ஜெகத்வியாபாரம் பிரம்மத்துக்கு மட்டும்தான். இங்கே போனவனுக்கு இல்லைன்னு இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க இருந்து பிரம்மத்தை தவிர அந்த நிச்சயம் அவர்களுக்கு கிடையாது. அப்ராகிருத லோகத்துல யார் இருக்கா?
அப்ராட்ல இங்கேருந்து இந்த இதுக்காக சதுரம் கும்ப உபாசனம் பண்ணி போனவொன்னே அங்கே இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தனா பிரம்மமாயிடும். கஷேத்திரம் எத்த யாதிருச்ச எதிகாரி எதச்செயது தடையோ எத்தபாதச்ச தத்தமாதேன மேற்கணும். கீதாபாஷத்துல கீதாபாஷத்துக்கு வேலை ஜாஸ்தி. கீதாபாஷம் ரொம்ப டஃப் வார்த்தை. ஸ்ரீபாஷத்துல பாக்கினா அதுக்கு நிறைய சுவாதந்திரியம் இருக்கு. அந்தந்த சூத்திரத்துக்கு சூத்திரக்காரன் வந்து உள்ள திருவுளுக்கு விரோதம் இல்லாம இல்லையா சம்பந்தத்தை போட்டு அழகா வாக்கியாக்கம் சொல்லிட்டு போயிடலாம். ஸ்ரீபாஷத்துல பாக்கினா அதுக்கு நிறைய சுவாதந்திரம், நிறைய இண்டிபெண்டன்ஸ் உண்டு. இதுல பெருமாள் முன்ன போட்ட வார்த்தையும் பின்ன போட்ட வார்த்தையும் முன்னொரு சம்பந்தம் நெருப்பு வருது. இதுல ரொம்ப கஷ்டம். ஐடிங்க ராஜாவும் ஸ்ரீபாஷம் பாஷிகாவுக்கு பொருந்த மாதிரி கீதா பாஷியம் பாஷிகாவுக்கு தான். அங்க இருக்க சுவாதந்திரியம் கிடையாதுன்னு ஐடிங்க ராஜா. இங்க பிரதி ஸ்லோகம் முன் ஸ்லோகம் சொன்னது இந்த ஸ்லோகத்தை அப்படியே இல்லைன்றார். இந்த ஸ்லோகத்தை வேற ஒன்று சாதிப்பார். பாஷிகா என்ன பண்ணியாகணும், முன் ஸ்லோகத்தை சொன்னதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு விரோதம் இல்லாமல் நயனம் பண்ணியாகணும். உத்தூர் திருமாதிரியெல்லாம் பாஷ்யம் கீதா பாஷ்யம் தான், ஸ்ரீபாஷ்யம் தான் ஸ்ரீபாஷ்யம். அதுலயும் ஒரு நிருப்பாட்டு பயன்படுத்தாங்க இல்லையா. முதல்ல முதல்ல கீதா பாஷ்ய புத்தகம் வச்சுட்டு அப்பதான் ஸ்ரீபாஷ்ய புத்தகம் சுவாமியை கருவாங்க. நான் தான் புத்தகனா இருக்கு அப்பப்ப அனுப்பி வைப்பேன், சாமி சாட்சியாகணும் இல்லையா. கீதா பாஷ்ய புத்தகம் முதல்ல வச்சுட்டு அப்பதான் சொல்லுவாங்க. ரெண்டுக்கு வியாக்கியாத யாரு பாக்கியாக தான். ரெண்டு பாக்கியாக பண்ணப்பட்டதுக்கு விளக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா முதல்ல இருக்கிறதுக்கு மூலம் பெருமாள் சொன்னது, ரெண்டாவது யாத்திரை. ஒன்னு பூர்ணாவதாரத்துன்னு சொல்லி இன்னொன்னு வெறும் ஆதேசாவதாரத்துன்னு சொன்னது. கஷேத்திரம் எத்த யாதிருச்ச எத் விசாரி எதச்செயது இல்லையா. அப்புறம் தத்தையோ எப்பவாதச்ச இல்லையா தது சமாசேன மேற்கும். சக்ஷேத்திரம் சக்ஷேத்திரம்னா அந்த கஷேத்திரமாகிற சரீரமானது. கஷேத்திரம்னா சரீரம்னு நிர்ணயிச்சுட்டோம். கஷேத்திரஜன்னாக்க ஜீவன் வந்து நிர்ணயித்தது. சக்ஷேத்திரம் அந்த கஷேத்திரம்னா அந்த சரீரமானது எது எதுன்னா அது என்ன திரவியம். என்ன திரவியம் நினைச்சோம் இல்லையா. அது ஜட திரவியமா ஜடம் திரவியம் விவிதம். முதல்ல பதார்த்தம் விவிதா திரவியம் அத்திரவியம் செய்து. அப்ப திரவியம் விவிதம் ஜடம் அஜடம் செய்து. அதனால என் திரவியம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இந்த சரீரம் என்ன திரவியம் அப்படின்னு கேட்டா இது இல்லையா ஜட திரவியம் அஜட திரவியம் இவைகள் இது எந்த திரவியம் திரவியம் இது எந்த இந்த சரீரமானது எந்த திரவியம் அப்படின்னா சரி எந்த திரவியம் அர்த்தம். எந்த திரவியம் 2-3 திரவியம் தான் இது. அதுல இது எந்த திரவியம் கேட்கணும். அதனால இது எந்த திரவியம் அப்படிங்கிறதுக்கு என்ன கேள்வி அர்த்தம் தெரியணும்னா திரவியம் விகிதம். திரவியம் 2 வகையானது. நியாய சித்தாந்தத்துல அப்புறம் தீபிகையில எல்லாத்தையும் திரவியா திரவிய விபாகம் பண்ணும்போது முதல்ல பதார்த்த விபாக பதார்த்தா பதார்த்தம் என்ன பிரமேயம் பிரமேயம் விகிதம் என்னென்ன திரவியம் அத்ரவியம் அத்ரவிய சம்பிரதாயம். முதல்ல திரவியம் திரவியம் விகிதம் ஜடம் அஜடம் பிரகிருதி காலம் இவைகள் ஜட திரவியம். ஜீவாத்மா பரமாத்மா பிரம்மபூத ஞானம் சுத்த சத்துவம் இவைகள்லாம் அஜட திரவியம்.
அஜடம் ஸ்வயம் பிரகாசம், ஜடம்னாக்க பரதம் பிரகாசம், தானே பிரகாசிக்காமல் வேறுபட்டு பிரகாசம். இந்த சரீரமானது என்ன வகையான திரவியம்? யாத்ருச்ச, இந்த சரீரமானது எப்படிப்பட்டதான சரீரம் அப்படின்னு அர்த்தம். இந்த சரீரத்திலே எவையவைய அடங்கியுள்ளது. ஒரு வஸ்துடைய கண்டென்ட் தான் அதனுடைய ஈர்த்திருக்கும். அதனால இந்த சரீரத்துல இந்த சரீரம் என்ன திரவியம், இந்த சரீரத்தில் எவையவை அடங்கியுள்ளன இல்லையா? இந்த எர்ஜிகாரின்னு அர்த்தம். இது எதனுடைய விகாரம் மட்டும் இல்லை, இது என்ன விகாரத்தை ஏற்படுத்தக்கூடியது. தன்னோட சேர்ந்திருக்கிற ஆத்மாவுக்கு என்னென்ன விகாரங்களை எர்ஜிகாரின்னா இது என்ன விகாரங்களை விளையுதுன்னு அர்த்தம் இல்லை, இது என்ன விகாரங்களை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சரீரமாக எதன் பொருட்டு, இதனுடைய பிரயோஜனங்கள் என்ன? எதான இது எதிலிருந்து உண்டாச்சுன்னு சொல்றாரு. இந்த எல்லா அர்த்தமுமே மாறுது. எதான என்னர்த்தம், இதனுடைய பிரயோஜனம் என்ன, இதனால் என்ன உண்டாகிறதுன்னு அர்த்தம் இல்லைய, இதனால் என்ன பிரயோஜனம் உண்டாகுதுன்னு அர்த்தம் இல்லைய, இது எதனால் எதிலிருந்து தோன்றுன்னு சொல்றேன். இந்த கேத்திரம், இந்த சரீரமானது எவகையான திரவியம், இதுல என்னென்ன அடங்கி இருக்கிறது, இது என்ன விகாரங்களை ஏற்படுத்தக்கூடியது, இதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் பிரயோஜனங்கள் என்ன. அடுத்தபடியா அந்த ஜீவன் இருக்கானே இவன் யார் இல்லையா, சஹா அந்த ஜீவனும் கூட யார், எப்பிரபாவத்தை, இவன் எப்படிப்பட்ட பிரபாவங்களை உடையவன் என்பதெல்லாம் அது இவற்றை மே என்னிடத்திலிருந்து சமாதியான சுருக்கமாக, ரொம்ப வளர்த்தல் இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக சமாசேன தத்து மேற்கொள்ளும் என்னிடத்திலிருந்து இவ்விஷயத்தை சுருக்கமாக கேட்பாயா. என்னென்ன கேட்க போறா, என்னென்ன கேள்வி சொல்ல போற. சக்ஷேத்திரம், அந்த சரீரமானது எது என்ன திரவியம், யாருக்கு எதையவை தன்னிடத்துல கொண்டது, அதில் அடங்கி இருக்கக்கூடியவை விகாரி, இதனால ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய விகாரங்கள் என்ன, எதற்க இந்த சரீரத்தால் உண்டாகக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன பிரயோஜனங்கள் இது உரையும். சகா சக அந்த கஷேத்திரஜனான ஜீவனும் கூட எவன் எப்படிப்பட்டவன், பிரபாவத்தை என்ன வகையான பிரபாவங்கள் உடையவன், அது இவைகளை எல்லாம் சமாசேன மிகவும் சுருக்கமாக பிரீஃபாக மேற்கொள்ளும் என்னிடத்தில் கேட்பாங்க.